ப்ரான் கிரேவி செய்வதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா க்ளீன் பண்ண ப்ரானு ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ப்ரானு, வெங்காயம் 150 கிராமு, தக்காளி 100 கிராமு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு, பூண்டு மிளகு இடித்தது, சோம்பு கருவேப்பிலை தாளிக்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கணும். அதெல்லாம் வதங்கின பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டு ப்ரானை ஆட் பண்ணணும். இப்போ ப்ரான் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயம், தக்காளி, ப்ரானு, இந்த எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ தண்ணி விட்டுரும் ப்ரானில். இந்த மாதிரி தண்ணி விடும்போதே ஒரு 10% போல் ப்ரான் நமக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். அது வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணணும் இதில். அதுக்கப்புறம் இந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். வெந்த பிறகு தான் நம்ம இடித்து வச்ச பூண்டும் மிளகையும் ஆட் பண்ணணும். இதுதான் அந்த டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டே, ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இது போட்டால் தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு அருமையான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.